வீற்றிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மார்க் 6ஆம் அதிகாரம் 50வது வசனம். அவர்கள் எல்லோரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களுடைய பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி. ஆமென். ஆண்டவர் என்ன பண்றார்? ஒரு சூழ்நிலையில அவர் ஜெபம் பண்றதுக்கு மலையில ஏறுகிறார். அந்த நேரத்துல அவர் சீஷர்கள்ட்ட சொல்றாரு, நீங்க படகுல ஏறி முன்னாடி போங்கன்னு சொல்லிடுறாரு. அவர் தான் அனுப்பி வைக்கிறாரு. அப்படி அவங்க படகுல பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, ஒரு எதிர்காற்று வீச ஆரம்பிக்கிறது. அதனால பயங்கரமா படகு தத்தளிக்க ஆரம்பிக்கிறது. ரொம்ப சீஷர்கள் என்ன செய்யறாங்க, அந்த அந்த காற்றுனால கஷ்டப்படுறாங்க. உடனே ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, கடல் மேல என்ன செய்கிறார், நடந்து சீஷர்களை மீட்கும்படியாக கடல் மேல நடந்து வருகிறார். ஆக்சுவலாக கடல் மேலே யாரால என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. சீஷர்கள் ஃபஸ்ட் டைம் அதை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு அது இயேசுதாங்கிறதே என்ன செய்யலை, தெரியலை. பட் அவங்க என்னமோ நினச்சி என்ன செஞ்சிடறாங்க, யாரோ கடல் மேலே நடக்கிறாங்களே, இப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயங்கரமான பயமும் கலக்கமும் சீஷர்களை பிடித்து கொள்ளுகிறது. அந்த சமயத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் அவங்களுக்கு திடன் தருகிற மாதிரி அவங்கள பயத்தை நீக்கும் வண்ணமாக, நான் தான், திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வார்த்தை சொன்ன உடனே அவங்களுக்குள்ள இருந்த பயம் நீங்கி போச்சு, கலக்கம் நீங்கி போச்சு, ஆச்சரியம் விட்டது. ஏன் தெரியுமா? அது வரைக்கும் அவங்க யாரோ நினச்சி பயந்தாங்க. அப்போதான் அவங்களுக்கு தெரிந்தது, நான் தான், பயப்படாதீங்கன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை, நான் உங்கள் கூட இருக்கிறேன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவர்களை பலப்படுத்தினது. அதே போல தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு எதிர்காற்று வீசுகிற ஒரு எதிர்மறையான சூழ்நிலைகளுக்குள்ளாக நீங்கள் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் தான், திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள்னு சொல்லி உங்களோட கூடவே இருக்கிறேன் அப்படிங்கிறத இந்த நாளில் உங்களுக்கு உறுதிப்படுத்தி சொல்லுகிறார். உங்களோடு கர்த்தர் கூட தான் இருக்கிறார். அவர் எங்கேயும் உங்களை விட்டுட்டு போகலை. பாருங்களேன், அவர் இல்லாமல் இருந்தபோது, அந்த படகுல இல்லாமல் இருந்தபோது அவங்களுக்கு பயமும் கலக்கமும் உண்டானது, அது எதிர்காற்றை குறித்து. ஆனால் நான் தான், திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்தாராம், அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. பாருங்களேன், அப்படி சொல்லி அந்த படகுல அவர் ஏறின உடனே காற்று கம்ப்ளீட்டா அமர்ந்து போய்விட்டது. அதனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்கள் பிரச்சனையை, உங்கள் போராட்டங்களை, உங்கள் எதிர்மறையான சூழ்நிலைகளை அமர்த்தக்கூடிய தேவன் அவர். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உடையவர். உங்களோடு கூட தான் இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையை குறித்து கலக்கமடைய வேண்டிய அவசியம் இல்லை. அதையெல்லாம் அமர பண்ணி அமைதியை உண்டாக்கி சமாதானத்தை உண்டாக்குகிற தேவன் உங்களோடு கூடவே இருக்கிறேன், பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், அவருக்குள்ள திடன் கொள்ளுங்கள் என்று உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்லுகிறார். எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா? அவர் இல்லாதப்ப பயமும் கலக்கமும் உண்டானது. ஆனால் அவர் படவுல ஏறின பொழுதோ பயம் நீங்கியது, கலக்கம் நீங்கியது, அமைதி உண்டானது, சமாதானம் உண்டானது. இன்னைக்கும் கூட உங்க வாழ்க்கையில அவரை விட்டு தூரமா இருக்கீங்களா? அவர் உங்களோட கூடவே தான் இருக்கிறார். அவரை நீங்க உங்க பிரச்சனையில, உங்க படவுல, வாழ்க்கை படவுல நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. அவரோடு கூடவே இருங்க. நிச்சயமாக உங்கள் பிரச்சனைகளை மாற்றி அமைதியை உண்டாக்கி சமாதானத்தை தர தேவன் வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம், கோடான கொடி நன்றியப்பா. இந்த வார்த்தையின் வழி உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராக. பயந்து கொண்டிருக்கிற, கலக்கமடைந்து கொண்டிருக்கிற, எதிர்காற்று வீசுகிறது போல எதிர்மறையான சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த கரத்தை இந்த நேரத்தில் நான் கொடுத்து ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்பொழுது அந்த பிள்ளைகளை பார்த்து, நான் தான், திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அப்பா, அந்த பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சூழ்நிலைகளையும் நீர் கரங்களில் எடுத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அமைதியையும் சமாதானத்தையும் நீர் உண்டாக்குகிற கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அப்படி செய்து முடித்து அப்பா உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிற தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம், ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.